Good evening everyone. I'm Gautam Selvaraj, executive producer of Anjas. I'm always very honest. I've been doing animation, visual effects for artificial intelligence and music videos. ஒரு 8 மாசம் முன்னாடி என்னோட பாஸ் சரண் called me and said, Gautam bro, I want you to be the executive producer for Anjas. I said, bro, I'm from a creative background. I don't have any idea how to do management and operations and production as well. But I was very skeptical of stuff, but I took it as a challenge. I set up the entire team, the entire workflow pipeline, and now we are a passionate team of 20 plus crew in the production and post-production department. I have a little producer here. Ready? Hi, I am Pradesh Mohandan. So this is my 20th year in the media, and I have survived DVD era, YouTube era, skip intro era, TRP era, and now I am living in the swipe and scroll era, which is the thumb rules. So in the era generation across the variation of storytelling is coming to its final format, which is wrong. Actually, storytelling is evolving. It is evolving the culture, technology, and attention. உலகத்திலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கோல்டுன்னு சொல்லுவாங்க, கேஸ்ன்னு சொல்லுவாங்க, பிட்காயின்ஸ் கூட சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா அட்டென்ஷன் தான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். ஸோ இட்ஸ் லைக் 2 minutes நூடுல்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் 2 minutesல ஒரு விஷயத்தை சொல்லலைன்னா யூ ஆர் ஸ்வைப் அகெயின் thumbs rules. So as a creative producer, my job is like I'm sandwiched between gentleman production and அடுத்த வர ஒரு கண்டென்ட் டீம் நடுவில் லிட்டரலி சினிமேட்டிக்காக சொல்லணும்னா லைக் சீரியல் ஹஸ்பண்ட் மாதிரி, வாண்டிங் ஒய்ஃப் அண்ட் வாண்டட்லி மதர் மாதிரி. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் என் வாழ்க்கை இந்த 6 மாதம் 7 மாதமாக ஜர்னிஸ். One thing that we want to associate ourselves at Kadeshas is hyperlocal. Hyperlocal. What is hyperlocal? So, ஒரு கதையும் அந்தந்த அதை எவ்வளோ அச்சீவ் பண்ணலாம், but we very specifically want to go to that particular place. It can be a Sivagangai, it can be other parts of the state. அந்த ஒரு இடத்தோட கல்ச்சர், அந்த இடத்தோட ஸ்லாங், அந்த இடத்தோட டைலக்ட், அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். ஸோ we want to have that authenticity to அதனால ஸோ 80 plus 5 days ஷூட் பண்ணி ஃபினிஷ் பண்ண கண்டென்ட் அண்ட் லைக் ரைட் ஃபார் தி சாங், சவுண்ட் மியூசிக், சவுண்ட் டிசைன், மியூசிக், விஷுவல் அண்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் கலேஷாஸில் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். லைக் கௌதம் சொல்கிற மாதிரி வி கேன் ஈவன் சேலஞ்ச். இந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 சீரீஸ், ஒன் இஸ் நீங்கள் பார்க்குற அந்த விஷுவல்ஸ்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் சர்டன் சீரீஸ் ஆக்டிவிட்டி. லைக் 2 சீரீஸ், ஒன்று சிவகங்கையில் பண்ணோம், ஒன்று கள்ளக்குறிச்சியில் பண்ணோம். தேங்க்ஸ் டு தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் என்டையர் க்ரூ. ஏன்னா ஜஸ்ட் 6 daysல வந்து 80 plus ஆர்டிஸ்ட் அண்ட் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆடு நடிச்சிருக்கு, கோழி நடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் லோக்கலில் நாங்கள் ஸ்டோரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ, அண்ட் இன்னும் நிறைய பண்ண போகிறோம். லைக் ஒன் மோர் திங், லைக் கதை கிளப்பில் அர்ஜுன் சொன்ன மாதிரி லைக் நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்கீங்க, வாங்க வந்து படம் பண்ணுங்க, ஓப்பன். பட் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ஆல்சோ லைக் சினிமா. முதல் 3 செகண்ட் வந்து உங்களோட ட்ரெய்லர், ஹூக் தான் உங்களுடைய ஹீரோ, அட்டென்ஷன் தான் உங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ், கமெண்ட்ஸ், சோஷியல் மீடியா, ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், தம்ஸ் அப், வாட் எவர், அதெல்லாம் தான் உங்களுடைய ரிவ்யூ, ஃப்ரைடே ரிவ்யூ. ஸோ வித் திஸ் நோட் I just want to thank all our producers, professionals, the directors, music directors, sound designers, everyone who has associated with us. A huge thanks to you. And also I want to thank my Kadeshas team. Shortest time span only we delivered for the launch and everything. Most importantly, I want to thank Priya ma'am and Karan for giving us this incredible opportunity. I am very grateful for the great members they have us, and they gave us the push boundaries in creativity. So இதுமே ஒரு burden stop இல்லாம go, you want this, you do this, அந்த மாதிரி ஒரு புஷ்ல இருந்துச்சு. ஸோ very huge thanks to கோ நீந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டோம் அப்படின்றதுனால நடிச்சுட்டே இருக்கேன். இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். அந்த ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், யூனிவர்சிட்டி போகிறோம், எல்லாமே கற்றுக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வச்சுட்டு நமக்கு ஒரு ஜாப் வேணும்
அப்படின்னு தானே எல்லாரும் போய் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போவாங்க. அப்போ நான் வந்து நானா தேர்ந்தெடுத்தது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையா நான் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் மூவி ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது தான் நான் தேர்ந்தெடுத்த ஒரு ஜாப். அந்த ஜாப்ல நான் வந்து பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபார்மேட்ல 6 லாங்குவேஜஸ்ல என்னுடைய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி என் பையனுக்கு அனுப்பிச்சு வைத்துட்டு மை மூவி ரிலீஸ் டுடே ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ரொம்ப அழகா வந்து ரிஷிக்கு தெரியும், அவங்களுடைய பொண்ணும் அவங்களுடைய பொண்ணும் ரிஷியும் ஒரே கிளாஸ்ல படிச்சவங்க, அதனால இன்னும் அதிகமான வருது. அதே நேரத்துல வந்து கலை ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபார்மேட் ஜிவி வந்து கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா தோணுச்சு. ஏன்னா கதை நம்ம சொல்ல போறோம், எங்க இருந்தாலும் சினிமாவா இருந்தாலும் டிவியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கதை நம்ம சொல்ல போறோம். அது எங்கேஜிங்கா சொல்லணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணும், அவங்கள அந்த கதைக்குள்ள இழுக்கணும். அதுக்கு என்ன ஃபார்மேட்டா இருக்க என்ன. ஆனா இப்போ வந்திருக்கிற இந்த ஜென்சி அவங்களுடைய கைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு டைம்ல இந்த கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து 3 கதை சொன்னேன். அதுல வந்து இந்த கதை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கதையை நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அத ஏத்துக்கிற ஒரு சமூகமா இல்ல அப்படின்னு எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி சொல்ல முடியும், இந்த விஷயத்தை நீங்க எப்படி கொண்டு வர முடியும், இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கும், இது ரொம்ப வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தோணுச்சு இது ரொம்ப இளைஞர்களுக்கான ஒரு உரையாடலை தூங்கி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும். இது கண்டிப்பா நம்ம கொண்டு போனோம்னு நினைச்சுட்டே இருந்தேன். ஜிவி வந்து இவங்க உடனே இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஜிவி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை எழுத பேச 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 எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஜென்சி has created a platform or a place where we can talk anything அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த இளைஞர்களுக்கு முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து இதுல பேசியிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்துல நான் சொல்லியிருந்த போது முகத்தை எல்லாம் சொல்லிச்சுட்டாங்க, ரொம்ப ஃபெமினிசம் பேசுறீங்க. ஆக்சுவலி இது ஃபெமினிசமே கிடையாது. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் question mark. அதாவது அவளும் அவனும் ஈக்குவலா இல்ல அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். இதுல கூட என்ன அப்படின்றதுதான் நம்ம வந்து ரொம்ப கியூட்டா, ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப விளையாட்டுத்தனமா தெரியும். ஆனா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகக்கூடிய ஒரு கேம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்குள்ள கொண்டு வர்ற எல்லாரையும் அப்படின்னு. சோ இது வந்து எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன சேலஞ்ச், இந்த ஃபார்மேட்ல இந்த ஒரு சின்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா 1.5 minutes குள்ள அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு முதல்ல நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கிற நேரமா இதை பார்த்தேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பினையா இருக்குது எனக்கு. ஆஸ் அ ரைட்டர் ஐ ரியலி எனக்கு ஒரு டேக்அவே இருக்கணும் இல்லையா, அதுதான் இந்த டேக்அவே. ஸோ தட் வாஸ் ரியலி குட். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்ச போது இந்த ஃபார்மேட் அந்த சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஹுக் இருக்கு. அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேல போகல அப்படின்றது சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்மா தான் நான் வந்து பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த ஃபில்ம் தான் சொல்றேன். பிகாஸ் இட் இஸ் அ ஃபில்ம், எல்லாமே ஃபில்ம் தான். இதுக்கு தனியான ஒரு நடிப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆஸ் an actor ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்த ஒரு ஃபார்மேட் என்னவா இருந்ததுன்னா, எங்களுக்கு எப்பவுமே வந்து இது வரைக்கும் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உடம்பு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த வெர்டிகல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. as an actor நான் பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சது. அப்புறம் வந்து அதிகமா பின்னாடி என்னென்னலாம் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். லைக் யூ நோ we have to create a lot of ambience என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு
பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபார்மேட்டா பட்டுச்சு. So as an actor, I was really excited and I felt it was really nice for an actor to accept a vertical தோணுச்சு. Because எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குறி வச்சுட்டு இந்த சீனை நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. So as a creative person, as an artist also, this was a very interesting and challenging and very exciting அதுவா பட்டுச்சு. And I really enjoyed it just because they said you can go ahead and you said whatever you want to, the way you want to. ஆனா இந்த 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படின்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆக்டர்ஸ் நீங்க யாரும் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது. ஐ காட் லவ்லி ஆக்டர்ஸ், குருபரன், கார்த்திகேயன், மகாலட்சுமி, பவித்ரா லட்சுமி, ரோஷன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து எனக்காகவே சத்யா மருதானி, ஷிமோர் மாதிரி எல்லாம் நிறைய வந்தாங்க, நவீன் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. They made the whole story come alive with their eyes first and their performance and their being there and you know, thank you so much. இந்த மேடையில நான் வந்து வீட்டுல பார்க்கும்போது சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் மேடை எனக்கு as a director எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மேடை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து கதை ஷார்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்றேன். என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு மது சார்க்கு நன்றி சொல்றேன். கௌதம், பிராடி, ஆஃப் கோர்ஸ் தேர் ஆல் தேர். பட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் இதுல வந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். மார்க், such a beautiful music. நீங்க பாட்டு கேட்டீங்க, போடுறீங்களா பாட்டு? ஓகே. விருப்பங்கள் எதுக்குமே முக்கியத்துவம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப தலைவி தான் கவிதா. அவங்க மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற கதையை நாங்க சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறோம். கதை ஷார்ட்ஸ்ல இந்த கதையை நாங்க கொண்டு வந்தப்போ ஒரு படைப்பாளிக்கான முழு சுதந்திரத்தையும் அவங்க சொன்னாங்க. ரமேஷ் சொன்னாங்க, ஜிவி சொன்னாரு, எங்கேயுமே குவாலிட்டியில நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணல, 100% நாங்க வந்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டை வந்து அனலைஸ் பண்ணதாகட்டும், அதோட சைட்லைன்ஸ், ஸ்டெப் அவுட்லைனர்ஸ் எல்லாம் அவங்க வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதாகட்டும், எங்கேயுமே எங்களோட கதையை காம்ப்ரமைஸ் பண்ண அவங்க அனுமதிக்கவே இல்லை. அது எப்படி பெட்டரா நாங்க கொண்டு வர்றதுக்கு முழு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால 5 நாள் ஷூட் பண்ணுவாங்க. 41 எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து மே 2ஆம் தேதி ஆரம்பிச்சோம். இதுக்கான வேலைகள் ராக்கெட் வேகத்துல ஜிவி வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்ப பார்த்து சந்தோஷம் கூட இயங்கிட்டு இருந்த கோ டைரக்டர் கூட செல்லாம போச்சு. பாலகுலிக்குல வந்தாரு. பால பாஸ் அவ்வளவு உறுதுணையாக இருக்காரு இதை வந்து பண்றதுக்கு. ஃபுல் டீமும் சப்போர்ட் பண்ணாங்க. ராடி, கௌதம், ரம்யா, ஜிவி தவிர எல்லாருமே, முரளி வந்தாரு, டிஓபி அருண் இருக்காரு, அஜய் இருக்காரு, கவிகாரன் இருக்காங்க. முழுக்க ஆர்டிஸ்ட வந்து அவங்க ரீவென்சேஷன் பண்ணதாகட்டும், ஃபுல் ஆர்டிஸ்ட வந்து ஸ்கவுட் பண்ணி மோனா மேம் இருக்காங்க, கவிதாவா அற்புதமா நடிச்சிருக்காங்க, ஜெனியா நடிச்ச ஜனனி இருக்காங்க, பில்லா போஸ் அவர்கள், அதுக்கப்புறம் நம்பி சார் இருக்காங்க, வசந்தி மேம், பவன், சிவானி, இவங்க எல்லாரும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற கதை தாங்க இருக்கு. என்ன அப்படின்னா பெண் பார்வையில ஒரு கதையை நாங்க முன்வச்சிருக்கோம். ஆண் இயக்குநர்கள் வந்து நிறைய பெண்கள் கதைகளை சொல்லியிருக்கீங்க. அவங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஆனா பெண்ணோட பார்வையும் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நாங்க என்ன நினைக்கிறோம், நாங்க என்ன சிந்திக்கிறோம், நாங்க வந்து எதை வந்து மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம், எதை வந்துட்டு நாங்க அடையணும்னு நினைக்கிறோம். இது எல்லாத்தையுமே இந்த குறைப்பள்ளியும் கவிதாவும் நான் கொண்டு வந்திருக்கேன். நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது சார் வெரி பிக் டீம் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். 17 நாள்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அப்லோட் ஆகி இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த சீரீஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கரேஷா சார். யூ ஹேவ் அ வெரி வைப்ரண்ட் யங் டீம். அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய எல்லைகளை சொல்லுவாங்க. இது நிறைய நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மிக்க நன்றி மேம். வந்திருக்கோம், நீங்களும் வந்திருக்கீங்க. ஷூட்ல அவசரமா ஜீவில ஃபர்ஸ்ட் கால் பண்ணாரு. ஆனால் இது மாதிரி ஒன்று என்ன வேணா போடுறா நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப
எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து எது வேலை இல்லை சின்னது பெருசு இல்லை. நான் வந்து மொத்த இன்டர்வியூ இதுவெல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் தான் பார்த்தேன். அதனால இது கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையோட தான் வந்தேன். அது ஜாயின் ஆகிட்டான். அது வச்சு நான் நிறையா எப்படிமா அவ்வளவுதான் சொல்றீங்க. எத்தனை பேர் வந்து அடுத்து கலை ஷாப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு பார்க்க ஆர்வமா இருப்பாங்க. இன்னொரு நல்ல வாண்டோலாம் பேசி ஏதோ தத்துவம் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கா நான் சொல்லலாம். ஒரு கிரியேட்டர்ஸ் எனக்கே தெரியுது ஷார்ட்ல இந்த ஃபார்மேட்டுங்கிறது ஒண்ணு. அதெல்லாம் முதல்ல நம்ம முடிச்சுட்டு வேட்டையெல்லாம் ஆடிட்டு நைட் உட்காந்து கதை சொல்லுவாங்க. நீ போன வச்சுன்னா வேட்டையாடுறேன். இந்த அந்த காலத்துல நான் டெய்லி பெயிண்டிங்ஸ் தான் பார்த்துருக்கேன். வேட்டையாடுற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ நான் யோசிச்சேன் வேட்டையாடுற வரையினா மரத்தில் வந்து கண்டிப்பாக அதுக்கு அது போயிட்டு பண்ணாங்க வேண்டி அவனும் பெரிய சொம்படியா இருப்பான். ஓரமாக வேட்டையாடுறாங்க. சரி வரையணும்னு வரையும். ஸோ இப்படி சொம்படிக்கிற ஆரம்பிச்சாங்க. பயங்கர ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ அங்கதான் கதை ஆரம்பிக்கிறான். நான் பெரிய யானையை கொண்டேன், பெரிய வேட்டையை மாட்டேன். ராஜா யார் தெரியுமா? அவன் சொல்லிட்டு கைப்பற்றுவான். அந்த மாதிரி மாட்டான். அது ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதனால வெறும் ஆய்வழி கதையா ஸ்ரீல வந்து எவ்வளவு பார்க்கலாம் பார்த்தாலும் கதை சொல்றது கண்டிப்பாக தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு ஃபுல்லா யூஸ் ஸ்கிரீனுமே இல்லாம வெறும் ஏரியா கல்லூரி ஓடி எதுவும் நம்மளோட பார்த்துட்டே போக முடியும். ஸோ அதெல்லாம் சிறந்த ஸ்டோரி பார்த்து நன்றி.